அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிமார்களுடைய வரலாற்றை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்றைக்கான வீடியோல லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரே காலகட்டத்தில் வேறு வேறு இடங்களுக்கு இறை தூதர்களாக அனுப்பப்பட்டாங்க. மேலும் இவங்க 2 பேருமே உறவினர்களாகவும் இருந்திருக்காங்க. லூத் நபி சதூம் என்ற நகரத்திற்கு இறைதூதராக அனுப்பப்பட்டாங்க. அங்க வாழ்ந்து வந்த மக்கள் ரொம்பவே ஒழுக்கம் கெட்டவர்களாக இருந்தாங்க. பிரயாணிகளை வழிமறித்து அவங்களுடைய பொருட்களை கொள்ளையடிக்கிறது தான் அவங்களுடைய அடிப்படை தொழிலாக இருந்தது. அது மட்டும் இல்லாம அதற்கு முன் மனித சமூகத்தில் யாருமே செய்யாத ஒரு பாவச் செயலை அந்த மனிதர்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ஒரு மோசமான பாவச் செயல் என்னன்னா, ஆணோடு ஆண் உறவு கொள்ளும் ஓரின சேர்க்கை. அதையும் பொது இடங்கள்ல மக்கள் பார்க்கும் அளவில் எந்த ஒரு வெட்கமும் இன்றி செய்தார்கள். இந்த ஒரு விஷயத்த தொடர்ந்து செஞ்சு அது அவங்களுக்கு பழகி போயிடுச்சு, இயல்பான ஒன்றாக ஆயிடுச்சு. இத பார்த்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொதித்து எழுந்தார்கள். என்ன கொடுமை இது! படைப்பினங்களிலேயே இதுக்கு முன்னாடி யாருமே செய்யாத ஒரு பாவத்தை இந்த மக்கள் செய்றாங்களே. உங்களுக்கு மனைவிகளாக அமைய பெண்களை அல்லாஹு தாலா படைத்திருக்க ஆண்கள் ஆண்களோடு உறவு கொள்கிறீர்களே, பாவத்தில் எல்லை மீறிய பாவத்தை செய்றீங்க நீங்க அப்படின்னு அந்த மக்களை பார்த்து எச்சரிச்சாங்க. இறைவனுடைய தண்டனையை கூறி பயமுறுத்தியும் பார்க்கறாங்க. ஆனா எதுவுமே அந்த மக்களுடைய காதுல விழுகல. அது மட்டும் இல்லாம லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேலி செய்றாங்க, மிரட்டவும் செய்றாங்க. பிறகு அந்த மக்கள் அந்த பாவத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. திருக்குர்ஆனில் காஃபிர்களுக்கு உதாரணமாக 2 பெண்மணிகள் குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவியும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவியும். எனவே லூத் நபியுடைய மனைவி இறைவனை நிராகரிப்பவராக இருந்துள்ளார்கள். எனவே லூத் நபியுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய வீட்லயும் சரி வீட்டுக்கு வெளியிலையும் சரி மக்கள் அவங்கள தொல்லை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா லூத் நபி பொறுமையாக தான் இருந்தாங்க. எவ்வளவோ வருஷம் ஆச்சு, ஆனாலும் அந்த மக்கள் லூத் நபியுடைய அறிவுரையை கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மனம் தளர்ந்து போயிட்டாங்க. என் இறைவா, குழப்பம் செய்யும் இந்த சமூகத்தாருக்கு எதிராக எனக்கு நீ உதவி புரிவாயாக என்று துஆ செய்தார்கள். அல்லாஹு தாலா லூத் நபியுடைய துஆவை ஏற்றுக்கொண்டு அங்க பாவம் செய்யும் மக்களை அழிக்கணும் அப்படின்னு அல்லாஹு தாலா முடிவு செய்றான். எனவே அல்லாஹு தாலா 3 மலக்குமார்களை மனித உருவத்துல பூமிக்கு இறக்குறான். அந்த 3 மலக்குமார்களும் முதல்ல இப்ராஹிம் நபியுடைய வீட்டிற்கு சென்று ஒரு நற்செய்தியை சொல்றாங்க. அவங்களுக்கு இரண்டாவதாக ஒரு குழந்தை பிறக்கும் என்றும் அந்த குழந்தைக்கு இஸ்ஹாக் என்று பெயரிடும்படியும் அல்லாஹு தாலா உத்தரவிட்டிருக்கிறான் என்று சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 மலக்குமார்களும் சதூம் நகரத்திற்கு வராங்க. அவங்க அங்க வந்த நேரம் மாலை நேரம். அந்த நேரத்துல ஒரு ஆற்றில் லூத் நபியுடைய மகள் குடத்துல தண்ணீர் எடுத்துக்கொண்டு இருக்காங்க. மலக்குமார்கள் அந்த பெண் கிட்ட போய் கேக்குறாங்க, இங்க தங்குறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பெண், இங்கேயே இருங்க, நான் வர்ற வரைக்கும் ஊருக்குள்ள வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள போறாங்க. எதுக்காகனா அந்த ஊர் மக்கள் ரொம்ப மோசமானவங்க அப்படின்றதுனால தன் தந்தையை அழைத்து வர்றதுக்காக ஊருக்குள்ள போறாங்க. தன் தந்தை கிட்ட போய் இந்த மாதிரி ஊருக்குள்ள 3 இளைஞர்கள் வந்திருக்காங்க, மேலும் அவங்க தங்க இடம் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. அதற்கு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த ஊர் மக்கள் ரொம்ப மோசமானவங்க, ஏற்கனவே உங்க வீட்டுக்கு ஆண் விருந்தாளிகள் யாரும் வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டுக்கொண்டே இருக்காங்க, அவங்கள பார்த்தா சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் லூத் நபி அந்த 3 மலக்குமார்களையும் சதூம் நுழைவாயிலுக்கு சென்று சந்திக்கிறாங்க. அவங்க மலக்குமார்கள் அப்படின்றது லூத் நபிக்கு தெரியாது. லூத் நபி அந்த மலக்குமார்களிடம், இந்த ஊர் மக்கள் ரொம்பவே மோசமானவங்க, அதனால சூரியன் மறைகிற வரைக்கும் காத்திருந்து இருட்டினதுக்கு அப்புறம் நான் உங்களை ஊருக்குள்ள அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரியே இருட்டினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. லூத் நபியுடைய குடும்பத்தாரை தவிர
யாருக்குமே தெரியாது அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறது. ஆனா லூத் நபியுடைய மனைவி இதை வெளியில போய் ஊர் மக்கள் எல்லார்கிட்டயுமே சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு ஆண் விருந்தினர்கள் வந்திருக்காங்க, அவங்க ரொம்ப அழகான இளைஞர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த மக்கள் லூத் நபியுடைய வீட்டை நோக்கி விரைந்து சென்று முற்றுகையிட்டார்கள். இதை கண்ட லூத் நபி ரொம்ப வேதனைப்பட்டாங்க. ஏன்னா தன் மனைவியே இந்த ஒரு வேலையை செஞ்சுட்டாங்க அப்படின்னு உணர்ந்து வேதனைப்படுறாங்க. அந்த மக்கள் லூத் நபியுடைய வாசக்கதவை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அந்த மக்களை நோக்கி, இவர்கள் என் விருந்தாளிகள், இவங்களுக்கு முன்னாடி என்னைய கேவலப்படுத்தாதீங்க, இதோ என்னுடைய பெண் மக்கள் இருக்காங்க, நீங்க ஏதாவது செஞ்சே தீரணும் அப்படின்னா என்னுடைய பிள்ளைகளை திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு லூத் நபி சொல்றாங்க. நாங்க விரும்புறது என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அந்த கொடிய மக்கள் சொல்றாங்க. அதற்கு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு அஞ்சுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மக்கள் அவங்க பேச்ச கேட்கவே இல்லை. லூத் நபி அந்த 3 மலக்குமார்களையும் அந்த கொடிய அரக்கர்களிடமிருந்து பாதுகாக்கிறது எவ்வளவோ முயற்சி செய்யறாங்க. அப்போதான் அந்த மலக்குகள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்ட, நாங்கள் மூவரும் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட மலக்குமார்கள், நீங்கள் இரவின் ஒரு பகுதி இருக்கும் போதே உங்க குடும்பத்தை கூட்டிக் கொண்டு இந்த ஊரை விட்டே போயிடுங்க, உங்கள் மனைவியை மட்டும் விட்டு விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க மனைவி இறைவனை நிராகரிக்கிறவங்களாக இருக்கிறதுனால இந்த மக்களுடன் சேர்ந்து அவங்க மனைவியையும் விட்டுட்டு போக சொல்லி மலக்குமார்கள் சொல்றாங்க. இந்த மக்களுக்கு வரவிருக்கும் ஆபத்து உங்கள் மனைவிக்கும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. எனவே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மனைவியை மட்டும் விட்டுவிட்டு தன் குடும்பத்தாரை அழைத்து கொண்டு இரவில் ஊரை விட்டே சென்று விட்டாங்க. அடுத்த நாள் காலையில அல்லாஹு தாலா அந்த ஊரையே தலைகீழா திருப்பி போட்டுட்டான். அல்லாஹு தாலா ஒரு பெரும் சப்தத்தை ஏற்படுத்தினான். அந்த சப்தம் அந்த மக்களுடைய காதுகளை செவிடாக்கியது. அதுக்கப்புறம் வானத்துல இருந்து அந்த மக்கள் மீது கற்களால் மழை பொழிய செய்தான். இவ்வாறு அந்த மக்களையும் லூத் நபியுடைய மனைவியையும் அல்லாஹு தாலா அழித்தான். ஓரினை சேர்க்கையில் ஈடுபட்டு பெரும் பாவம் செய்து வந்த மக்களை அல்லாஹு தாலா இவ்வாறு வேதனை செய்து அழித்தான். சதும் நகரின் அழிவிற்கு அப்புறம் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்றார்கள். அதுக்கப்புறம் தன் வாழ்க்கையை மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்த வண்ணம் இருந்தாங்க. இந்த வீடியோ மூலமா லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்திருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற 3 கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க. முதல் கேள்வி, லூத் நபியுடைய சமுதாயம் செய்த பாவச் செயல் என்ன? இரண்டாவது கேள்வி, லூத் நபியுடைய மனைவியை மட்டும் ஊரிலேயே விட்டு செல்லும்படி அல்லாஹு தாலா ஆணையிட காரணம் என்ன? மூன்றாவது கேள்வி, சதும் நகரின் அழிவிற்கு பிறகு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த இறை தூதரிடம் சென்றார்கள்? இந்த 3 கேள்விகளுக்கான பதிலையும் இன்ஷா அல்லாஹ் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வேறு யாருடைய வரலாற்றை நீங்க அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் வீடியோ அப்லோட் பண்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.